ஏற்றுக்கிட்டோம், சமைக்க போகிறோம். ஆட்டுக்கொட்டை ஏற்றுக்கிட்டோம், சமைக்க போகிறோம். தக்காளி வெங்காயம். ஆட்டுக்கொட்டை சமைக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டோம். தவா கறி ரெடி பண்ணதுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள். தவா கிரேவிக்கு முட்டை எடுத்துக்கலாம். தக்காளி. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை அரிஞ்சு எடுத்துக்கலாம். வெங்காயத்தை அரிஞ்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து தேவையான தக்காளி அரிஞ்சிக்கலாம். ஏன்னா வெங்காயம் கூட அதிகமாக போடலாம், தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் புளிப்பு தன்மை அதிகமாகிடும். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு 2 தக்காளி எடுத்துக்கலாம். பச்சை மிளகா நம்ம கீரி எடுத்துடலாம். மிளகா போட்டால் போதும், அதிகம் பச்சை மிளகா வேணாம். க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இதை கீறினா போதும். இது மேலே வந்து அதை வந்துச்சு பார்த்தீங்களா, இது லைட்டாக வந்து இது இருக்கும். லைட்டாக கீறிட்டு இதை தோலை உரிச்சிடணும். தோலை உரிச்சிட்டு நம்ம செய்ய வேண்டியது தான். உள்ளே இருக்க இது மட்டும் தான் எடுத்து செய்யணும். இங்கே பாருங்கள், இது போல் லேயர் பை லேயராக வரும். நம்ம வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி இருக்கும். உருகி வந்துனே இருக்கும். இது பாருங்கள், இது போல் பிரிஞ்சு வரும். இது பாருங்கள், தெரியுதுங்களா? இது ஃபுல்லாக வந்து நரம்பு. இப்படி பிரித்து எடுக்கணும். அவ்வளோதான். இது இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் தான் நமக்கு யூஸு. இது வந்து யூஸ் இல்லை. இது வந்து நம்ம எடுத்து போட்டுற வேண்டியது தான். வந்து பார்த்திங்கன்னா நம்ம உரிசி எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் உரிசி எடுத்தோடனே அழகாக இருக்கும். இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அலசி எடுத்தாச்சு. அலசி எடுத்துகிட்டு வச்சிடலாம். நம்ம தோசை தவாவை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஃபஸ்ட்டு எண்ணெய் தான் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிடலாம். சட்டி காஞ்சிடுச்சு. தவா கறி ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருள் அனைத்தும் நம்ம கொட்டையை ஃப்ரை பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா தவா கறியாக ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். காஞ்சிச்சு. லைட்டாக சோம்பு போட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பட்டை இருக்குது, பட்டையை போட்டுடலாம். அடுத்து இலையை போட்டுடலாம். 3 லவங்கத்தை போட்டுடலாம். அன்னாச்சி பூன்னு சொல்லுவாங்க, இதையும் சேர்த்துடலாம். லைட்டாக காஞ்ச மிளகா போட்டுடலாம். பார்த்திங்கன்னா வெங்காயத்தை போட போகிறோம். வெங்காயத்தை போட்டு தான் நம்ம அதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். அப்படியே கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். அடுத்தது வந்து பச்சை மிளகா இருக்குது, பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா தவா கறிக்கு தேவையானது கிண்டிக்கலாம். கிண்டி அளவு உப்பு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். அண்ணன் வதக்கி விட்டுருக்காரு. அவர் யார் தெரியுமா? மிகப்பெரிய பெயிண்டரு. சென்னையிலேயே மிகப்பெரிய பெயிண்டர் அவர் தான். இப்போ வந்து கொட்டையை சேர்த்துக்கலாம். கொட்டையை சேர்த்துட்டு பார்த்து கிண்டிக்கலாம். பெரிய மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொட்டைக்கு முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை ஊற்றிக்கலாம். ஆட்டு தவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம் வாழை இலையுடைய சாறு அதில் இறங்கட்டும். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. அதனால் வந்து இதை வைக்கிறோம். பாருங்க,
ஆட்டுக்கொட்டை தவா கறி எப்படி இறக்குறாங்கன்னு பாருங்கள். சுவையாக இருக்கும், செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆட்டுக்கொட்டை தவா கறி எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்லான்னு பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, ஃப்ரெண்ட்ஸுகளே, வாங்க